மகா பெரியவாளை தரிசனம் செய்துவிட்டு எழுந்த பக்தை ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி நான் மூக்க பஞ்சசதி அதிலிருந்து ஸ்லோகங்கள் சொல்லிகிட்டு இருக்கேன். அதில் எந்த ஸ்லோகத்தை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம், அது மாதிரி நீங்கள் எனக்கு ஒரு சஜஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே மகா பெரியவா என்ன சொல்கிறாங்க, அவர் என்ன அறிவுறுத்துறாருன்னா, ஸ்துதி சதகம் தெரியுமா உனக்கு அப்படின்னு இருக்கார். தெரியும். அதில் பராவித்யா ஹிருதய ஆஸ்ரித அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஆரம்பிக்கும். அதை நீ எப்போது சொல்லிக்கிட்டே இரு, உனக்கு ரொம்ப நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவங்க தொடர்ந்து சொல்கிறாங்க. நம்ம இப்போ இதை பார்க்கலாம். ஸ்ரீதேவியின் துதிகளில் முக்கியமான 3. 1 ஸ்ரீ லலிதா சகஸ்கர நாமம், 2 ஸ்ரீ சௌந்தரிய லஹரி, 3வது ஸ்ரீ மூக்க பஞ்சசதி. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூக்க பஞ்சசதி என்பது காமாட்சி அம்மன் மீது இயற்றப்பட்ட 500 ஸ்லோகங்களை கொண்ட ஒரு அற்புத ஸ்தோத்திர புத்தகம். ஊமையாக இருந்த மூக்க கவி அம்பிகையின் அருளால் பேச்சும் கவிபாடும் திறனும் பெற்று பாடியது. இதில் ஆர்யா, பாதாரவிந்த, ஸ்துதி, கடாட்ச, மந்தஸ்மித அப்படிங்கிற தலைப்புகள் இருக்கிற 100 பாடல்கள், சதகங்கள் அப்படின்னு தலா 100 ஸ்லோகங்கள் வீதம் 5 பிரிவுகள் உள்ளன. அதில் மகாபெரியவா கேட்டது ஸ்துதி ஸ்லோக சதகம் தெரியுமான்னு. அதில் பராவித்யா ஹிருதய ஆஸ்ரிதா அப்படின்னு தொடங்குகிற பாடல் தான் அவர் கேட்குறார். ஸோ நம்ம நான் உடனே இதை நான் ஒரு புத்தகத்தில் படித்தவுடன் வீட்டில் இருக்கிற ஸ்ரீ மூக்க பஞ்ச சதி புத்தகத்தில் இந்த பாடலை தேர்ந்தெடுத்து கொஞ்சம் நேரம் படித்து பார்த்தேன். சுலபமாக தான் இருக்குது. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு, எதிர்பாராமல் அந்த இதை தொட்டவங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லலான்னு ஆசைப்பட்டு நான் ஆரம்பிக்கிறேன். தயவுசெய்து பாதியில் எந்திரிச்சு வெளியில் போயிடாதுங்க. சிம்பிள் ஸ்லோகன் தான், கஷ்டமான சான்ஸ்கிரிட் இல்லை. தொடர்ந்து பாருங்கள். பராவித்யா ஹிருதய ஆஸ்ரித மதன வித்யா மரகத. முதல் லைன் முடிஞ்சதுங்க. பராவித்யா ஹிருத்ய ஆஸ்ரித மதன வித்யா மரகத. பிரபா 4வது பனா, நீலா லீலா பரவசித சூலாயுத த 4வது தானா, மனாஸ். தமஸ் 3வது லைன், பூரம் தூரம் சரணந்த பௌந்தரபுரி 4வது லைன், மிருகாட்சி காமாட்சி கமலதரலாட்சி நயதுமே. கமலம்னா நமக்கு தெரிஞ்ச வார்த்தைங்க. கமலம்னா நம்ம தாமரப்பூ சொல்லுவோம். நம்ம லைனாக பார்த்துடலாம். பராவித்யா வார்த்தையே பார்த்துடலாம். உயர்ந்த ஸ்ரீவித்யாயும். ஹிருத்யா அப்படின்னா மனதிற்கு இன்பம் அளிப்பவளும், பர்மனண்ட் ஹாப்பினஸ் கொடுக்குறவங்க. ஆஸ்ரித மதன வித்யா, மன்மத வித்யை கொண்டவளும். மரகத பிரபா நீலா லீலா. எளிமையாக இருக்கு பாருங்களேன், மனசு வச்சா படிச்சிடலாம். மரகத பிரபா நீலா லீலா. மரகத பச்சை போல் கருத்த நிலையாய் இருப்பவளும். பிரவசித சுவாதீனப்படுத்தப்பட்ட, சுவாதீன வல்லபான்னு ஒன்று வருங்க சௌந்தரிய இதில் லலிதா சஹஸ்ரநாமத்தில். சுவாதீனப்படுத்தப்பட்ட சூலாயுத மனாக, சூலபாணி மனதை உடையவளும், அவருடைய மனசை உடையவளும். சரணந்த தனது திருவடிகளில் வணங்கிய. பௌரந்தர பூரி மிருகாட்சி புரந்தரனான. பௌரந்தர பூரி மிருகாட்சி புரந்தரனான. இந்திரனுடைய லோகத்தில் உள்ள ஸ்திரிகளை, பெண்களை உடையவளும். கமல
தரளாட்சி. கமலம்னா தாமரை. தாமரை போல் அழகிய கண்ணுள்ளவளும் ஆன காமாட்சியானவள் மே என்னுடைய தமஸ்பூரம் பாப குவியலை தூரம் நயது தொலைதூரத்துக்கு கொண்டு போய் போட்டுறட்டும், தூரீகரணம் செய்யட்டும், அதை என்னிடம் விலக்கி வச்சிட்டோம் அப்படின்னு. சில வார்த்தைகளுக்கு பவர் ஜாஸ்திங்க. நான் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்த அப்புறம் அதையும் நான் திரும்ப எளிமையாக சொல்லுவேன். உட்கிருஷ்ட ஸ்ரீவித்யா சுரூபிணியும் காம வித்யாஸ்ரிதையும். இப்போ மூணாவது ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள். பரமசிவன் மனசை வசப்படுத்தியவளும் தேவ பெண்களால் தேவ ஸ்திரீகளால் நமஸ்கரிக்கப்பட்ட திருவடியை உடையவளுமான காமாட்சி தேவி எனது பாப சமூகத்தை துரத்தி அடிக்கட்டும். அதாவது தேவி காமாட்சி என்னுள் மண்டி கிடக்கும் அஞ்ஞானத்தை என்னிடமிருந்து வெகு தூரம் கொண்டு செல்லட்டும். இப்போ நான் இன்னொரு வாட்டி இதை அந்த 4 வரி ஸ்லோகத்தை ஒரு வாட்டி படிச்சுட்டு கடைசி 2 வரி சொல்லி முடிக்கிறேன். பராவித்யா ஹிருதய ஆஸ்ரித மதன வித்யா மரகத பிரபா 4வது பானா நீலா லீலா பரவசித சூலாயுத 4வது தானா மனாஸ் தமஸ் பூரம் தூரம் சரணந்த பௌந்தர புரி மிருகாட்சி காமாட்சி கமல தரளாட்சி நயதுமே. இதுதான் ஸ்லோகம். உயர்ந்த ஸ்ரீ வித்யாயும் மனதிற்கு இன்பம் அளிப்பவளும் மன்மத வித்தியை கொண்டவளும் மரகத பச்சை போல் கருத்த நிலையாய் இருப்பவளும் சுவாதீனப்பட்ட சிவனான சூலபாணி மனதை உடையவளும் தனது திருவடிகளில் வணங்கிய இந்திரனுடைய லோகத்தில் உள்ள ஸ்திரீகளை உடையவளும் தாமரை போல் அழகிய கண் உள்ளவளுமான காமாட்சியானவள் என்னுடைய பாப குவியலை தூரீகரணம் செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது முடியுது. மரகத வடிவிலான தேவி சூலபாணியான சிவனின் மனதை விளையாட்டாகவே தன் வசப்படுத்தி என் அஞ்ஞானத்தை ஒழித்து விட்டாள். தேவி காமாட்சி என்னுள் மண்டி கிடக்கும் அஞ்ஞானத்தை என்னிடமிருந்து வெகு தூரம் கொண்டு செல்லட்டும். நல்ல ப்ரேயர் பாருங்களேன். அஞ்ஞானம் என்கிட்ட இருக்குது, அதை நீ கொஞ்சம் என்கிட்ட தள்ளி வச்சிருமா, தூரம் கொண்டு போய் வச்சிரு அப்படின்னு இறைவியை நாம் வேண்டிக்கிறோம், காமாட்சியை வேண்டிக்கிறோம். இந்த ஸ்லோகம் ஒரு 4 தடவை 5 தடவை படிச்சிங்கன்னா உங்களுக்கு மனசில் பதியும், அர்த்தம் இருக்குது. திரும்ப திரும்ப போட்டு கேட்டு பாருங்கள். ஒரு நல்ல ஸ்லோகம், ஒரு தெய்வீகத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வரும் அப்படின்னு நான் விரும்புகிறேன், ஆசைப்படுறேன். இதை நீங்கள் செய்வீங்கன்னு எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.